ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பரான மல்டி பர்பஸ் பொடி தான் பண்ண போகிறோம். அதாவது கருவேப்பிலை பொடி. இதை நம்ம சூடு சாதத்தில் நெய் விட்டும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இட்லி, தோசை, பொரியல் ஏதாவது பண்ணும்போது அது கூடயும் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு ட்ரை வானிலையில் கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட்டாக கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கோங்க. இதை நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி சூப்பராக கலராக வந்திருக்கா. அதுக்கப்புறம் இது கூட நம்ம உளுந்து போடுறோம், முழு வெள்ளை உளுந்து. இதையும் நல்லா சூப்பராக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அரோமேட்டிக்காக இது வரும். ஸோ இதையும் கடலைப்பருப்பு கூடவே சேர்த்து போட்டுருங்க. இதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஜீரகம், அது கூட மிளகு. இந்த மிளகு தான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும் நமக்கு. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே காரத்துக்கு. ஸோ அதனால் நம்ம மிளகை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு வரும்போது இந்த கருவேப்பிலை பொடிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதே நல்லா ரோஸ்ட் பண்ணினதை நம்ம நேராக கடலைப்பருப்பு கூடவே போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. 4 காஞ்ச மிளகாவை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடது கொஞ்சம் காரம் ஜாஸ்தி, அதனால் 4 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதே நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அதையும் கடலைப்பருப்பு கூடயே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதே எண்ணெயிலேயே 4 கட்டைக்காயத்தையும் போட்டுருங்க. அதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. அதையும் நீங்கள் கடலைப்பருப்பு கூடயே போட்டுடலாம். இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸில் நான் கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன். அதையும் இதே எண்ணெயிலே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு இது கிடைக்கும். அதையும் அது கூடவே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் கருவேப்பிலையை போட்டுடலாம். நான் ஒரு 5 ஹேண்ட்ஃபுல்லாவது போட்டிருப்பேன். நல்லா ஆஞ்சு வாஷ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு நான் அதை எடுத்துருக்கேன். ஸோ இதை ஈரம் போக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணால் தான் நம்ம நல்லா வரும். ஈரம் இருந்துச்சுன்னா திப்பியாக இருக்கும். அதனால தான் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணுங்கிறது. லைட் க்ரீன்லேருந்து டார்க் க்ரீனாக இந்த குவான்டிட்டி கம்மியாக மாறும். நல்லா சரன்னு சவுண்டு வரும். அதுதான் இதோட அடையாளமே. கருவேப்பிலை ரோஸ்ட் ஆனதுக்கு எல்லாமே சிம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஈவனாக எல்லா இடமும் இது பண்ணும், ரோஸ்ட் ஆகும். ஸோ ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கல்லுப்போ பொடியுப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன். ஆற வச்சதை அதுக்கப்புறம் நான் ஒரு மிக்சியில் போட்டு சூப்பராக திருப்பி எடுத்துட்டேன். சூப்பரான கருவேப்பிலை பொடி தயார். இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கை ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. சப்ஸ்கிரைப், கொஞ்சம் காப்பி, ரொம்ப ஹாப்பி. மித்ரா. பாய். தேங்க்யூ.